ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன கண்டென்ட் பார்க்க போறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மினிமலிஸ்ட்ல இருக்கிற சன்ஸ்கிரீன் வெர்சஸ் ரீக்வெல்ல இருக்கிற சன்ஸ்கிரீன், இந்த ரெண்டுத்தோட கம்பேரிசன் பிளஸ் இருக்கிறதுலே ஆயிலி ஸ்கின்கான ஒரு பெஸ்டான ஒரு சன்ஸ்கிரீனா எது இருக்குன்றதான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு கிளியரா சொல்ல போறேன். அண்ட் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸ்கின் கேர் ரொட்டீன்ல இருக்கிறதுலே முக்கியமான ஒரு விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா சன்ஸ்கிரீன் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எந்த பார்ட்டை வேணா ஸ்கிப் பண்ணலாம், ஆனா சன்ஸ்கிரீனை ஸ்கிப் பண்ணீங்கன்னா நீங்க அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ண மாய்ஸ்சரைசர் ஆகட்டும், இல்லைனா சீரம் ஆகட்டும், டோனர் ஆகட்டும், எதுக்குமே பர்பஸ் இல்லாம போயிடும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஃபைனல் ஸ்டெப்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் சன்ஸ்கிரீன். நீங்க ஃபைனல் ஸ்டெப்ல அதை அப்ளை பண்ணாதான் அது உங்க சன்ல நீங்க வெளில போறப்ப யூவி ரேஸ்ல இருந்து எல்லாத்துல இருந்தும் ப்ரொடெக்ட் பண்ணுமே உங்க ஃபேஸை. நீங்க அதை அப்ளை பண்ண மிஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்க டைரக்டா அப்ளை பண்ண சீரம் ஆகட்டும் இல்ல மாய்ஸ்சரைசர் ஆகட்டும் டைரக்டா யூவி ரேஸ்னால உங்க ஸ்கின்னை டேமேஜ் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அண்ட் உங்களுக்கு அந்த ஒரு ப்ராடக்ட் நீங்க அப்ளை பண்றதுக்கான ரிசல்ட்டை ப்ராப்பரா எக்ஸ்பெக்டும் பண்ண முடியாம போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் ஸ்கின் கேர் ரொட்டீன்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் எதுன்னு கேட்டீங்கன்னா ஃபைனல் ஸ்டெப்பான சன்ஸ்கிரீன். அதை நீங்க மஸ்ட் யூஸ் பண்ணியே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் யூஸ் பண்ணலன்னா நீங்க சன்ஸ்கிரீனை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் ஸ்கின் கேர் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணப்போ நான் யூஸ் பண்ண சன்ஸ்கிரீன் எதுன்னு கேட்டீங்கன்னா மினிமலிஸ்ட்ல இருக்கிற இந்த சன்ஸ்கிரீன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா ரொம்ப திக்காலாம் இருக்காது, லைட் வெயிட்டா தான் இருக்கும். அண்ட் நீங்க இதை அப்ளை பண்ணிட்டு ரொம்ப ஈஸியா நீங்க சர்க்குலர் மோஷன்ல ஜஸ்ட் நீங்க தடவினாலே போதும், உங்க ஃபேஸ்ல ஈஸியா வந்து இது மெர்ஜ் ஆயிடும். அதுக்கப்புறமா நீங்க ஃபைனல் லுக் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா ஒரு ஆயிலியா தான் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு புதுசான ஒரு பிம்பிளும் கிரியேட் ஆகல, எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படல இந்த ஒரு சன்ஸ்கிரீனால. ரீசெண்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஸ்கின் கேர் ரொட்டீனை அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்ற ஸ்டார்ட் பண்ணுறப்ப தான் எனக்கு சன்ஸ்கிரீன் வந்து ஆயிலி ஸ்கின்காக எது பெஸ்ட்டாக இருக்குன்ற சர்ச் பண்ணுறப்போ கிடைச்சது தான் இந்த ரீக்வெல் பிராண்ட்ல இருந்து சன்ஸ்கிரீன், மேட்டி சன்ஸ்கிரீன்றது. இந்த சன்ஸ்கிரீனை பற்றி சொல்லி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே பயங்கரமாக ஹையாக ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க, அமேசானில் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே ரேட்டிங்குமே நல்லா இருந்தது. ஸோ சரி ஓகே, அதனால் நான் பர்ச்சேஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்பேன்னு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட கன்சிஸ்டன்சி நீங்கள் மினிமலிஸ்டோட கம்பேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக திக்காக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பர்சனலாக கிரியேட் ஆச்சு. அது எதனாலன்னு கேட்டிங்கன்னா இது உங்களுக்கு மேட் லுக் தரப்போகுது உங்களுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா. அண்ட் இந்த சன்ஸ்கிரீனுமே நீங்கள் ப்ராப்பராக உங்களுடைய ஃபேஸ் எல்லா இடத்துலையுமே அழகாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு சர்க்குலர் மோஷனில் நீங்கள் இதை உங்களுடைய கையை யூஸ் பண்ணி நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. இதை தடவுனதுக்கு அப்புறமா நமக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபேஸில் ஒரு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணால் எப்படி இருக்குமோ ஒரு லேயர் ஆஃப் ஒரு மேக்கப் பண்ணால் ஒரு லேயர் தெரியும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு க்ரீம் போட்ட மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையை சொல்லணும்னா. அண்ட் இதில் மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆயிலி ஸ்கின்னாக நீங்கள் இருந்தீங்கன்னா மஸ்ட்டு இந்த சன்ஸ்கிரீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்குமே ஆயிலி ஸ்கின் தான். நான் இதை என் ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா மார்னிங் அப்ளை பண்ணிவிட்டு வெளியில் போயிட்டு ஈவினிங் வந்ததுக்கு அப்புறமாவும் என் ஃபேஸை பார்க்குறப்போ ஆயிலே இல்லாமல் சூப்பரான ஒரு லுக்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது மெயின்டைன் ஆச்சு. உங்களுக்கு இப்போ பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணப்பவே ஒரு லேயர், ஏதோ ஒரு லேயர் கோட்டிங் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதனால் நீங்கள் இதை மஸ்ட் அப்ளை பண்ணுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அதிகமாக எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஓவர் டோ பண்ண மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் ப்ராப்பரான ஒரு கன்சிஸ்டன்சியில் எடுத்து அதை அப்ளை பண்ணிங்கன்னா பக்காவான ஒரு மேட் லுக்கில் உங்களுக்கு இந்த ஒரு சன்ஸ்கிரீன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்பெஷலி ஆயிலி ஸ்கின்னாலாம் இருந்தீங்கன்னா வேற லெவலான ஒரு சன்ஸ்கிரீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லி ஆவேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு இந்த சன்ஸ்கிரீனை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண நான் சொல்லுவேன் உங்களுக்கு. ஓகேங்களா, என்னுடைய ஃபைனல் கன்க்ளூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா மினிமலிஸ்டோட சன்ஸ்கிரீன் 50 கிராம்ஸ் எவ்வளோ வருது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் 399 rupees வருது ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ரீக்வெலோட சன்ஸ்கிரீன் அதே 50 கிராம்ஸ் எவ்வளவு வருதுன்னு கேட்டீங்கன்னா 645 rupees வருது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்ல. பட் ஆனால் இது ப்ரைஸ் கொஞ்சம் ரொம்பவே ஹையாக தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் நீங்க அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வாங்கினீங்கன்னா கண்டிப்பா அதோட ஒர்த் வந்து வேற லெவலில் இருக்குன்னு தான் நான் சொல்லியாவே. ரிசல்ட்டுமே ப்ராப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்குது உங்களுக்கு. மேட் ஃபினிஷ்ல ஆயில் ஃப்ரீயான லுக்கா இருக்கு. அதுதான் இதுல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நீங்க எய்தர் மினிமலிஸ்ட், உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இல்ல ட்ரை ஸ்கின் அந்த மாதிரியான ஒரு பர்சன்லாம் இருந்தீங்கன்னா நீங்க மினிமலிஸ்ட் போகலாம். அப்படி இல்லை எனக்கு ப்ராப்பரா ஆயில் ஃப்ரீயான லுக் தான் வேணும், கொஞ்சம் அந்த க்ரீம்லாம் போட்ட மாதிரி ஒரு பிரைட்டான ஒரு ஃபேஸ் லுக் வேணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ரீக்வெலை நீங்க கன்சிடர் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க அந்த பிரைஸ் ரேஞ்சு கொடுத்து வாங்கினாலுமே ஒர்த்தான ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணீங்கன்ற அந்த ஒரு ஃபீல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால நீங்க டிசப்பாயின்மெண்ட் ஆக சான்ஸே இல்லை ரீக்வெலை பொறுத்த வரைக்கும். அண்ட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சன்ஸ்கிரீனை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுடைய நெக்குக்குமே ப்ராப்பரா அப்ளை பண்ணணும். நான் மினிமலிஸ்ட் பண்றப்போ
நெக்குக்கு அப்ளை பண்ணியிருப்பேன். பட் ஆனால் ரீகூல் வந்து கொஞ்சம் காஸ்ட்லின்றதுனால நான் அது என்னோட ஃபேஸ்க்கு மட்டும் தான் அப்ளை பண்ணியிருந்தேன். இதே நீங்கள் வேறு ஏதாவது பழைய சன்ஸ்கிரீன்லாம் ட்ரை பண்ணி ஒரு புது சன்ஸ்கிரீன் வாங்குறீங்கன்னா பழசை தூக்கி போடாமல் அப்படியே வச்சுக்கோங்க. அதை உங்களுடைய கழுத்துக்கு அப்ளை பண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், காலியாக வரைக்கும். இப்போ நான் அதே மாதிரி தான் மினிமிலிஸ்ட் என்கிட்ட ஸ்டாக் இருக்குது. ஸோ அதனால் நான் இப்போ ரீகூல ஃபேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணுவேன். அந்த மினிமிலிஸ்ட்டை தூக்கி போடாமல் என்னுடைய கழுத்துக்கு அப்ளை பண்ணி அதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரீகூல கழுத்துக்குமே அப்ளை பண்ணிங்கன்னா இன்னுமே சீக்கிரமாக அது காலியாக சான்ஸ் இருக்குது அப்படின்றப்ப ஏன்னா ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்றப்போ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெத்தட் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். அந்த ப்ரைஸுமே மணியுமே நீங்கள் சேவ் பண்ண சான்ஸ் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இந்த ஸ்கின் கேர் ரூட்டீனில் இருந்து அப்கிரேட் ஆகலான்ற ஒரு தாட் எனக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரெட்டினால் அப்படிலாம் விட்டமின் சி சீரம் நான் லாஸ்ட் வீடியோ கூட ஒன்று சொல்லியிருப்பேன். ஸோ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலான்றதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா என்னோட ஸ்கின் கேர் ரூட்டீனை இப்போ நான் இருக்கிறத விட கொஞ்சம் அப்படியே அப்கிரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களுமே மறக்காம, அது மட்டும் இல்லாமல் நான் பார்த்தீங்கன்னா பர்சனலாக ஆயிலி ஸ்கின் உள்ள பர்சன்ஸ்க்கு ப்ராப்பரான ஒரு ப்ராடக்ட்ஸ் எதெல்லாம் இருக்குன்றதையுமே நான் அப்ளை பண்ணி ஒன்று ஒன்றா யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சன்ஸ்கிரீன் சொன்னீங்களா இந்த மாதிரி. ஸோ எல்லாமே ப்ராப்பராக செட் ஆன உடனே என்டையராக கம்ப்ளீட்டாக ஆயிலி ஸ்கின்க்கு எந்தெந்த ப்ராடக்ட்லாம் பெஸ்ட்டாக இருக்குன்றத ஒரு செப்பரேட் வீடியோ நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.